2025 குரூப் 4ல தமிழில் 100க்கு 100 கொஷின் எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிற பற்றி தெளிவான வீடியோ வந்து கொடுத்துட்டோம். அடுத்து அதை பற்றி ரிலேட்டடாக சிலபஸ் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ நியூ சிலபஸ் பற்றின கண்டென்ட் வந்து கொஸ்டின் நிறைய கவர் ஆகிற கவர்மெண்ட் கொஸ்டின் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா எலிஜிபிள் டெஸ்ட்டு தான். அதில் தான் நிறைய இருக்குது. ஏன்னா இவங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே இலக்கணம் கவர் ஆகுறதுனால கவர்மெண்ட் பிடிஎஃப்லேயுமே அதிகமாக கொஷின் வந்து இலக்கணம் ரிலேட்டடாக தான் கேட்குறாங்க. ஏற்கனவே பழைய கொஷின் அப்படி தான் இருக்கும். புதுசாக கேட்டிருக்க கொஷின்லேயுமே இலக்கணம் தான் 85 மார்க்குக்கு வருது. மீதி இருக்கிறது தான் இலக்கியமும் உரைநடையும் சார்ந்தது. ஸோ இப்போ நமக்கு அந்த பற்றின கொஸ்டின் கண்டென்ட் வந்து கவர்மெண்ட்டில் நடந்த எக்ஸாமில் இருக்குதா அப்படின்னு தேடி பிடிச்சி பார்த்ததுல வந்து நிறையா எலிஜிபிளில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து தெளிவான வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சிருக்கோம். இது நிறைய போட்டிருக்கோம். நிறைய பேர் பிடிச்சிருக்கு, பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா டவுட் எதுவும் வந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். இதை பற்றி தெளிவாக நம்ம இந்த கொஷினுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. இப்போ நமக்கு மொழிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழிகளின் தொன்மை அதை பற்றின ஒரு கொஸ்டினே கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வந்து இலக்கியம் ரிலேட்டடாக தாண்டி ஒரு உரைநடையை தாண்டி இவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா ஒரு இலக்கணம் கொஸ்டினாகவே கொடுத்துட்டாங்க. பிறவினை வாக்கியமாக இதை எழுதிடணும். மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் அப்படிங்கிறது தான் பிறவினை. ஸோ இந்த மாதிரி வாசித்து பார்க்கணும். ஸோ அப்படிப்படுத்தணும். செய்தார்கள் அப்படின்னா ஒரு செயலை செய்கிறாங்க. செய்வித்தாங்க அப்படின்னாக்கி பிறவினை இன்னொருத்தங்களை செய்வித்தாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு எவ்வகை வாக்கியம் என்று கண்டறிதல். உதாரணமாக ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது. இப்போ குழந்தையால் அவரால் அவர் பேர் வந்து செயப்பாட்டு வினை. ஆள்னு வந்தாலே அது செயப்பாட்டு வினைங்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்கும்போது நான் அதை பற்றி தெளிவான கண்டென்ட் கொடுத்துருக்கேன். வேணால் போய் பாருங்கள், என்னோடய சேனலில் இருக்குது. எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல் அல்லது தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுங்க. எவ்வகை வாக்கியம் அல்லது தன்வினை வாக்கியம்னு கொடுத்துட்டாங்க. அதில் தன்வினை வாக்கியம்னா குமரன் கம்பராமாயணம் கற்றார் அப்படின்னாக்கி தான் தன்வினை. கற்பித்தார் அப்படின்னா பிறவினை. கற்கவில்லை அப்படின்னா எதிர்மறை. சரிங்களா? அடுத்து விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று அப்படிங்கிறாங்க. அப்போ எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று தருக அப்படிங்கிறது தான் அதற்கான வினா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துதலே மனிதநேயம். அப்போ மனிதநேயம் ஹியூமனிட்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான். இது கொஷினாக கேட்டாங்கன்னா நீங்கள் இதை சொல்கிறதுக்கு கரெக்டாக இருந்துக்கணும். ஏன்னா இதை அடுத்த கொஷினில் உங்களுக்கு கொஷினாக கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். பொருத்தமான வினையை எடுத்து எழுதுக. ஸோ இரு வினை இருக்க. வந்து விட்டான், வரவில்லை. கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான். அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. ஸோ இதுதான் கரெக்டாக வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதை நீங்கள் 2 வாட்டி வாசிக்கும்போது அந்த கொடுத்த இடத்துக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். எதிர் மறுத்து கூறணும் அப்படின்னாக்கி மறைவிடை. சரிங்களா? எதிர் மறுத்து கூறணும் அப்படின்னா மறைவிடை. உடன்பட்டு கூறணும்னா சரி ஓகே நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கி நேர்விடை. நேர்ந்ததை கூறணும் அப்படின்னாக்கி உற்றது உரைத்தல். இங்கே இன்னதுதான் நடந்தது, அதனால இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா, அது உற்றது உரைத்தல். இனமானதை கூறியது இனமொழி விடை. இப்போ இனமானது கூறியதுன்னா இப்போ அது உங்களுக்கு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கி கவிதை எழுத தெரியுமா அப்படின்னா இல்லை எனக்கு கட்டுரை தான் எழுத தெரியும் அப்படின்னாக்கி கவிதையும் கட்டுறதையும் எழுதுறது தானே. ஸோ அதற்கு இனமான ஒன்று தான் இன்னொன்று சொல்கிறாங்க. ஸோ அப்படி தான். சரிங்களா? இதுதான். நெக்ஸ்ட்டு அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இது அகரவரிசை ரிலேட்டடான கொஸ்டின். இது எல்லாருமே போட்டுருவாங்க. உயிரெழுத்து அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும். வேர் சொல்லை தேர்வு செய்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளனின் பெயர். அதில் உரைத்தான் அப்படிங்கிறது வினையாளனின் பெயர். அதோட வேர்ச்சொல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கி உரை அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். வேர்ச்சொல் அப்படின்னா கட்டளை வாக்கியமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. சென்றான், செல். எல்லா கொஸ்டினுமே வேர்ச்சொல் வினைமுற்று வினையாளனின் பெயர் எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் போய் பாருங்கள். அதில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதிகமாக கேட்குறாங்க. வேர்ச்சொல்லை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சேனலில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஏ என்பது என்னோடு பொருந்து சேர் கூடு என்னும் பொருளை உடையது. என்னோடு பொருந்து சேர் கூடு இதோட அதோட பொருள். நெக்ஸ்ட்டு கடற்கலன்கள் என்பவை நாவாய் வங்கம் தோணி இது எல்லாமே கடலில் செலுத்துறது. இது எல்லாமே நார்மல் இடத்துல. பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னா மயிர் ஓர் அழகான பறவை. பிழையற்றது அப்படின்னாக்கி சரியான வாக்கியம். சரிங்களா? சரியான தொடர் என்ன அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது சரிதான். மீதி எல்லாமே இதில் உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போ இதில் புள்ளி வச்ச எழுத்து வரணும்.
இதுலேயுமே புள்ளியச்சு எழுத்து வரணும். இதில் புள்ளியச்சு எழுத்து தான் வந்திருக்கு. அழகான பறவைக்கு இந்த ல வரணும். சரிங்களா, இந்த ல வரணும். நெக்ஸ்ட்டு அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல். பேட்ரியாட்டிசம் அப்படின்னாக்கி நாட்டுப்பற்று, லிட்ரேச்சர் அப்படின்னாக்கி இலக்கியம், ஆர்ட் கேலரி அப்படின்னாக்கி கலைக்கூடம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டினா மெய்யுணர்வு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழை நீக்குக. மலையே பயிர் கூட்டமும் உயிர் கூட்டமும் வாழ பெருந்துணை புரிகின்றன அப்படிங்கிறது கரெக்டு. நெக்ஸ்ட்டு மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. சேவல் கொக்கரிக்கும், கோழி கூவும். இதுதான் கரெக்டு. சரிங்களா, சேவல் எப்போதும் கூவும், கோழி கொக்கரிக்கும். இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. மரபு பிழை பிழையாக கொடுத்துருக்காங்க. பிழையற்றது என்னன்னு 4 ஆப்ஷனில் ஒன்றா இருக்கும், அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். பிழை திருத்தம், சந்தி பிழை நீக்குக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிக்கனமாக பயன்படுத்துவேன், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். இதில் வந்து பிழை திருத்தம் சிக்கனமாக பயன்படுத்துவேன் அப்படிங்கிறது தான் சந்தி பிழை நீக்குக. அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பொருந்தாத இணையை கண்டறிக. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குறிஞ்சிக்கு யாமம், மாலை, வைகரை. பாலைக்கு வந்து நண்பகல் வரும். சரிங்களா, யாருக்கு மாலை வைத்து என்ன நன்மை அப்படின்னு வரும். அடுத்து கலர் நீளம் அப்படின்னாக்கி எதிர்ச்சொல், அதற்கு எதிர்ச்சொல் வந்து திருந்திய நிலம். கலர் நீளம்னா பயன்படாது, நல்ல நீளம்னா திருந்திய நிலம். இடம் ப்ளஸ் எங்கும், அதை சேர்த்து எழுதும்போது இடம் எங்கும். அதிகமாக பிரித்தெழுதுக கேட்பாங்க. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஒன்று தான். பிரித்து எழுதிட்டோம்னா அதுக்கு ஈக்குவல் டு சேர்த்தெழுதுக மாதிரி வரும். ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு சேர்த்தெழுதுக. காடு ப்ளஸ் ஆறுன்னு அவனே பிடித்து எழுதுவான், காட்டாறுன்னு மாறும். இது ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்டிருக்காங்க, நிறைய எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன. 4 பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஏன்னா பக்கங்கள்னு வந்துட்டு அப்போ நிறையா வரும், அமைந்துள்ளன அப்படின்னு தான் வரும். ஸோ ஒன்று மட்டும் குறிக்காது. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி நம்ம கொஷின் நிறையா போட்டிருக்கோம், அதில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு லட்சுமி கூப்பிடுவாள் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு தவறான இணையை கண்டறிக. இதுவும் உயர்திணை அக்ரிணை அது ரிலேட்டடானது. தவறானதுன்னா மக்கள்ங்கிறது வந்து உயர்திணையை தான் குறிக்கும், இது அக்ரிணைன்றக்கான் தப்பு. மாடு அக்ரிணை தான், அரசிங்கிறவங்க உயர்திணை தான், அரசன்கிறது உயர்திணை தான். அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தராக கொடுத்துருக்கு. ஸோ ஒருமை கொடுத்துருக்காங்க. மக்கள்ங்கிறது வந்து பன்மை தான், கரெக்டு தான். ஆனால் அவங்க வந்து உயர்திணையில் வருவாங்க, அக்ரிணையில் வரமாட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சரியான இணையை தேர்வெடுத்து எழுதுக. சரியான எண்ணடையை தேர்வு செய்க. 1 + ஐயம் ஓர் ஐயம் அப்படின்னு வரணும். ஏன் அப்படின்னாக்கி இது உயிரெழுத்து வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி புள்ளி வச்ச எழுத்து தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு சரியான தொடரை கண்டறிக. அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. சரிங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து நெக்ஸ்ட்டு இளவேநீர் காலத்திற்குரிய தமிழ் மாதங்களை தேர்ந்தெடு எழுதுக. இளவேநீர்னா சித்திரை வைகாசி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில் செய்தி தொடரை தேர்வு செய்க. முக்காலம் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். செய்தி தொடர் அப்படின்னாக்கி முக்காலம் உணர்ந்தவர். இது வந்து வினா தொடர், இது கட்டளை தொடர். பாரதியார் பாடல்கள் இனிமேதான் என்ன, அது வந்து உணர்ச்சி தொடர். சரிங்களா, இது கட்டளை தொடர், இது கேள்வி தொடர், வினா தொடர், அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு கலைச்சொல்கள். ஸ்ட்ரோம் அப்படின்னாக்கி புயல், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்து மிஸ்ஸேல் அப்படின்னாக்கி ஏவுகணை. சரிங்களா, மிஸ்ஸேல்னா ஏவுகணை. கூற்று சரியா தவறா. தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அரச்சலூர் கல்வெட்டு அறிகிறது. இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் மற்றெழுத்தும் கலந்து எழுதப்பட்டன. மெய்யை குறிக்க புள்ளி பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான், புள்ளி வந்து பயன்படுத்தப்பட்டிருக்காது. 3வது தவறு. குரில் நெடில் மாற்றத்தால் தவறான இணையை கண்டறித்துக்க அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது தப்பு. மீது எல்லாமே 10 பார்வை, முதல் 3, 8 ஏணி. அடுத்து இருபொருள் தருக. வழி அப்படின்னா ஆறு, வழி நதி அப்படின்னாலும் ஆறுங்கிற எண்ணை குறிக்கும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். உலகம் அப்படின்னாக்கி தரணி, பாரு, இது ரெண்டையும் குறிக்கும். பேசுதல் இருபொருள் தருக. உரைத்தல், விளம்புதல், இது ரெண்டும் பேசுதலை குறிக்கும். சரியான சொல். நான் சென்னை சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். அக்கறை அப்படின்னாக்கி அதுக்கு மிகுதி, மிகுந்த ஈடுபாட்டோட. யாது என்ற வினா சொல்லை பொருத்தமான வாக்கியத்தில் அமைக்க. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது அப்படிங்கிறது தான் கரெக்டு. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அண்ணா நூலகம் எங்கு உள்ளதுன்னு தான் கேட்பாங்க. கேள்வியில் வரும்போது எங்கு உள்ளது, பதியில் வரும்போது இங்கு உள்ளது, அங்கு உள்ளது அப்படி சொன்னாக்கி அது வரும். சுட்டு வாக்கியம் வரும். வஉசி சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்தேன் என்னும் வாக்கியத்தின் எதிர்காலத்தில் நான் வருவேன் அப்படிங்கிறதான் எதிர்காலம். சரிங்களா? வந்தார் அப்படின்னா இறந்த காலம், வருகிறேன் அப்படின்னா நிகழ்காலம், வரவில்லை அப்படின்னாக்கி இறந்த காலம். பசனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் அப்படின்னா கவனமாக. 10th புக்கில் இருக்குது. சரியான நிறுத்த குறியீடுகள் இடப்பட்ட தொடர் அந்தோ இயற்கை அழிகிறதே அப்படிங்கிறதான் கரெக்டு. இதெல்லாம் வராது. கீழ்கண்ட வாக்கியத்தில் சரியான நிறுத்த குறியீடு எது? அடேயப்பா எவ்வளவு பெரிய ஏரி அப்படிங்கிறது தான் சரியான நிறுத்த குறியீடு. அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது வியப்பு குறி தான். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வியப்பு குறி வந்து அதிகமாக கேட்பாங்க. சரிங்களா? இதான். நெக்ஸ்ட்டு வினான்னா இது, ஒற்றை மேற்கோள்னா இது, இரட்டை மேற்கோள் அப்படின்னாக்கி இது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சோநாடு என்பதன் மருவு சோழ நாடு, அதை தான் சோநாடு அப்படிங்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம், மாடர்ன் லிட்ரேச்சர்னா நவீன இலக்கியம், ஃபோக் லிட்ரேச்சர் அப்படின்னாக்கி நாட்டுப்புற இலக்கியம், ரீஜனல் லிட்ரேச்சர்னா வட்டார இலக்கியம். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா அப்படின்னாக்கி வினா எதிர் வினாதல் விடை. இருப்பேனா அப்படிங்கிறத ஒரு வினாவை தான் குறிக்குது. ஸோ வினா எதிர் வினாதல். ஒருத்தர் வினா கேட்குறாங்க, அதுக்கு எதிர்ப்பாக இவனும் வினாவைத்தான் சொல்கிறான். ஸோ வினா எதிர் வினாதல் விடை. டெபிட் கார்டு அப்படின்னா அதற்கு தமிழ் சொல் பற்று அட்டை. சரிங்களா? கிரெடிட் கார்டு அப்படின்னாக்கி கடன், செக் அப்படின்னாக்கி வரவோலை. அடுத்து டெலிகேட் அப்படின்னாக்கி அதற்கு பேராளர். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது பழைய புக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், புது புக்கில் இருக்கா. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஃபைல் அப்படின்னாக்கி கோப்புகள், இதுதான் நேரான தமிழ் சொல். ஜெராக்ஸ்னா ஒளிநகல். அடுத்து தாமரை இலை நீர் போல அப்படி ஓமை கூறும் பொருள் என்ன அப்படின்னாக்கி பட்டும் படாமல் இருக்கிறது தான் தாமரை இலை போல் நீர் போல. பேரறிவாளன் திருபோல இதோட ஓமை அப்படின்னா பலருக்கும் பயன்படும் படியாக இருக்கிறது. சரியான இணையை கண்டறிக. இலவு காத்த கிளி அப்படிங்கிறது வந்து ஏமாற்றம் தான். சரிங்களா? இடியோசை கேட்ட நாகம் அப்படின்னாக்கி துன்பம். குன்றின் மேலிட்ட விளக்கு வந்து பயன் நினைக்கிறேன். அடுத்தது காட்டும் பளிங்கு போல. இதற்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஆன்சர். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. வீரர்கள் நாட்டை காத்தனர். வீரர்கள் நாட்டை காத்தனர் அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு செயலை செய்கிறாங்க, செயல்வினை வாக்கியம் தான் வரும். வீரர்களால் நாட்டு காப்பாற்றப்பட்டது அப்படின்னா செயற்பாட்டு வினை. அடுத்து நெக்ஸ்ட்டு வஉசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றனர். வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை அப்படின்னா தமிழிலும் ஆங்கிலத்திலும்ங்கிறது தான் ஆன்சராக இருக்கும்போது ஸோ அதுதான் கொஷினாக வரணும். வஉசி அவர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஸ்டினும் வஉசி அவங்க வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்றும் பன்முக திறமைகள் அவர்கிட்ட இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது பன்முக திறமைகள் இருக்கா? ஸோ வஉசியின் பன்முக திறமைகள் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டினே. இது ரொம்ப முக்கியமானது. அவரை பற்றி அதிகமாக கேட்குற கொஷினில் இதுவும் ஒன்று. இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை கண்டறிந்து எழுதுக. சந்தையில் குவிந்த, ஃபஸ்ட்டு உள்ளது குவிந்த, குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர். இதுதான் கரெக்டு. சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. தமிழகத்தின் வாட்ஸ்வர்த் என்று புகழப்படுவர் கவிஞர் வாணிதாசன். இதுவும் அடிக்கடி கேட்குற கொஸ்டினில் ஒன்று. கவிஞர் வாணிதாசன்கிறவரை பற்றி கேட்டிருக்காங்க. அகர வரிசைப்படி எழுதுக. 2வது கொஸ்டின். இதில் சரியானது எத்தனைங்கிறது தான் கேட்டிருக்காங்க. 2, 4 சரியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. எழுதிய பாடல்ங்கிறது எவ்வகை தொடர் அப்படின்னா எழுதியங்கிறதுலே முடியுது. பெயரச்சம் இய அப்படின்னு இருந்தால் பெயரச்சம். சரிங்களா? மகிழ் என்ற சொல்லின் வினையாளனின் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா மகிழ்ந்தோர் அப்படிங்கிறது தான் வினையாளனின் பெயர். அடுத்து நெக்ஸ்ட்டு எழுது என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையெச்சம் அப்படின்னா எழுதி அப்படிங்கிறது தான் வினையெச்சம். வேர்ச்சொல்லை கண்டறிக. கற்றார் அப்படின்னா அதோட வேர்ச்சொல் அப்படின்னாக்கி கல் அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். அடுத்து பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொல்லை கண்டறிக அப்படின்னா மாலா பள்ளத்தில் விழுந்தாள்.
பள்ளத்துக்கு இந்த எள்ளு தான் வரும், பள்ளிக்கூடத்துக்கு வர எள்ளு தான் வரும். சரியான தொடரை கண்டறிக. அறம் செய்ய விரும்பு. ஆறுவது சினம். இதில் அறம்ங்கிறது இந்த ரே தான் வரும் சரிங்களா. இதில் ஒலி வேறுபாடு, லகர லகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு அதுதான் கேட்டிருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது வந்து கேட்டிருக்காங்க. ஹியூமானிட்டி அப்படிங்கிறது மனிதநேயம். ட்ரஸ்ட் அப்படின்னா அறக்கட்டளை சரிங்களா. மெர்சி அப்படின்னாக்கி கருணை. அடுத்து பேட்ரியாட்டிசம் அப்படின்னாக்கி நாட்டுப்பற்று. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து மரபு பிழையற்ற தொடரை கண்டறிக. கொடியிலுள்ள மலரை கொய்து வா அப்படிங்கிறது தான் கரெக்டான வேர்டு. நெக்ஸ்ட் மரபு வளையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பாண்டை வனைந்தான். மரபு சொல் வந்து மண்பானை வந்து வனைகிறது சரிங்களா. அதே மாதிரி பூ கொய்துறல் அதுதான் அதோட மரபு சொல். பூவை வந்து கொய்து வா அப்படிங்கிறது தான் கரெக்டு. பறித்து வாங்கிறது வராது. வலுவு சொல்லற்ற தொடரை கண்டெழுதுக. கண்ணா நீ நேற்று நீ வந்தாய் அப்படிங்கிறது தான் வலுவு சொல்லற்ற தொடர். நீங்கள் இது வலு சொல்லு சார்ந்த சிலபஸில் இருந்து நமக்கு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக. துகிர் அப்படின்னைக்கு பவளம் அது ரிலேட்டடாக வரும். மண்ணீட்டாளர், கண்ணூர் கலைஞர்கள், காருகர் இதெல்லாமே வணிகர்களை பற்றி பேசும். துகிர் அப்படிங்கிறது பொருட்களை பற்றி பேசும் சரிங்களா. அதுக்கு அடுத்து பொருந்தாத சொல்லை எழுதுக. நற்றிணை, குறுந்தகை, ஐங்குறுநூறு, எட்டுத்தொகை நூல்களை பற்றி பாரும். மதுரை காஞ்சி 10 பாட்டு நூல்களில் வரும். இப்போது நமக்கு அடுத்த கொஷின் வந்து இந்த மாதிரி கொஷின் கேட்கும்போது ஜிகேல நம்மளால் கொஷின் போட முடியாது. அந்த மாதிரி அடித்து போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துருப்பாங்க. இதை படிக்கிறதுக்குள்ளே 5 மாதம் 5 நிமிஷம் ஆயிரும். ஒரு 5-10 நிமிஷமாவது கூட எடுக்கும். நார்மல் கொஷினை விட கூட டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு தான் இதை வைப்பாங்க. இது ஏற்கனவே தலைவர்களை பற்றி, சயின்ஸ் அண்ட் டெக் பற்றி, இயற்கையை பற்றி நிறையா பார்த்துருந்தாங்க. இதில் வந்து இப்போ நமக்கு மொழிபெயர்ப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள பார்த்துருவோமா. இன்றைக்கு பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகை எல்லாம் வலையாக பிடித்திருக்கிற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை. தொலைக்காட்சி, வானொலி, திரைப்படம், இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுகின்றன. விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுகிறது. திரைப்படங்கள், தொலைக்காட்சி தொடர்புகள் ஆகியன வேற்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்தும் தமிழ் மொழி பேசும் மக்களையும் அடைகின்றன. இது போன்ற மொழிபெயர்ப்பு காலம் காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிரான்ஸ்லேஷன் இல்லை அப்படின்னாக்கி நமக்கு ஒரு செய்தித்தாள் கூட படிக்க முடியாத அந்த நிலமையில இருப்போம். ஸோ அது இருக்கிறதுனால உலகத்தில் உள்ள செய்திகள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துறைகள் வளர்ச்சிக்கு எது தேவை அப்படின்னாக்கி மொழிபெயர்ப்பு தான் ரொம்ப முக்கியமானது. அது இல்லை அப்படின்னாக்கி ஊடகங்கிற வளர்ச்சி இல்லாமலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுவன யாவை அப்படின்னா முக்கியமாக அது இதழ்கள் தான். அடுத்து தான் வேற எல்லாம். விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுகிறது அப்படின்னாக்கி மொழிபெயர்ப்பு இல்லை அப்படின்னாக்கி எந்த ஒரு ஆடுமே நம்ம கொடுக்க முடியாது. ஸோ நம்ம வெளிநாட்டில் உள்ள பொருள் நம்ம நாட்டில் வர்றதுக்கும் நம்ம நாட்டு பொருள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் மொழிபெயர்ப்பு தான் ரொம்ப முக்கியமான கருவியாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது எதுனா நாளிதழ் படிப்பு. ஸோ நாளிதழ் படிப்பு மூலமாக நமக்கு மொழிபெயர்ப்பு நம்மளுக்கு ஒரு முக்கியமான இதாக இருக்குது. பகடு அப்படின்னாக்கி நமக்கு எருமை கடா அப்படிங்கிறது வரும். எருமை கடா. வேரி அப்படின்னாக்கி தேன். மேதி அப்படின்னா எருமை. களை அப்படின்னாக்கி கரும்பு. சொல்லுக்கேற்ற பொருள் இடம்பெற்றுள்ள தொடரை கண்டறிதுக. கோடு அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கின்றன. கோடுங்கிறது மலையை குறிக்கும் சரிங்களா. அடுத்து சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது அப்படின்னாக்கி அல்லல் அப்படின்னாக்கி சேரு அப்படின்னா, வருக்கை அப்படின்னா பலாப்பழம், புல் அப்படின்னா பறவை, மடிவு அப்படின்னா துன்பம். சரியான எண்ணடையை தேர்ந்தெடுத்துக. 1 + நாள் 1 நாள் அப்படிங்கிறது தான் கரெக்டு சரிங்களா. பிரித்தெழுதுக ரிலேட்டடாக. அடுத்து சரியான எண்ணடையை தேர்ந்தெடுத்துக. புல் அப்படின்னா அதை புல்லுக்கட்டு அப்படின்னு தான் சொல்லுவோம். படலை என்பதன் சொல்லுன்னா அதற்கு மாலை அப்படின்னாக்கி தான் பொருள். செறிவு அப்படின்னா முன் சொன்ன வாக்கை மறக்காமல் காப்பாற்றுதல் அப்படின்னாக்கி தான் செறிவு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி கலைச்சொல் அதிக. ரினைஸ் மறுமலர்ச்சி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கூற்று காரணம் சரியா தவறா. இந்திய தேச இராணுவ படைத்தலைவராக இருந்த தில்லான் இந்திய தேச இராணுவத்தின் இதயம் ஆன்மா தமிழர்கள் தான் என்றார். தமிழகத்திற்கு பெரும்படையை திரட்டி இந்திய தேச இராணுவத்திற்கு வலு சேர்த்த பெருமைக்குரியவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஆப்ஷன் கூற்று ஏ, காரணம் ஆர். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டுமே சரிதான். முக்கியமானது இது வந்து முத்துராமலிங்க தேவர் பற்றினது.
இப்போ மேலே ஒரு கூற்று காரணம் பார்த்தோம்ல, அதே மாதிரி முத்துராமலிங்க தேவரை பற்றி ஒரு கூற்று காரணம், சாரி அந்த கூற்று ஒரு பேரா கொடுத்து அதுலேருந்து 5 கொஸ்டின் கேட்பாங்களே, அதில் அவரை பற்றி கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நான் அதை பற்றின கண்டென்ட் கொடுத்துருக்கேன். எக்ஸாம் கொஸ்டினில் போய் பாருங்கள் தெரியும். உன் பெரு முதலான துணை வினைகள் செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன. கூற்று சரி, காரணம் சரி. செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயற்பாட்டு வினைன்னு சொல்லியிருக்காங்க. குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணை அப்படின்னாக்கி என்னென்னா எறும்பு ஏணி ஏ ஏ உ உ இ இ அ ஆ அப்படின்னு தான் வரணும். அறம் பொருள்னு வந்துட்டு அறம்பொருள் இன்பம் வீடு இந்த 4 பொருட்களை பற்றி பேசும்போது அறம்பொருளை மட்டும் கேட்டுட்டாங்க. அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள். இதில் ஒரு அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். சரிங்களா? எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள் தான் கரெக்டாக வரும். ஓர் வராது, அதிகமாக வராது, மிகுந்த வராது, என்ன இயற்கை வராது. நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல் எனில்னு தான் வரணும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. இணைப்புச்சொல் ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்து தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாளைக்கு மழை நீடிக்கும். இதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. செய்தித்தாளையே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நாம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஸோ ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அது இல்லை அப்படின்னாக்கி துன்பம்தான். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். இத்தொடரில் வலுவமைதி சொல் என்ன அப்படிங்கிறது. குடியரசுத் தலைவர் நாளைக்கு வருகிறாருங்கிறது தான் வலுவமைதி. அதாவது நாளைக்கு தானே வருவார், அப்போ நாளை வருவார்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம வருகிறார் அப்படின்னு சொல்கிறோம், அது தப்பு தான். ஆனால் நம்ம இதை வலுவமைதியாக எடுத்துக்கணும். வலுன்னா தப்பு, வலுவமைதினா இலக்கியப்படி நம்மளுக்கு தப்பாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னாக்கி வலுவமைதி. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி விண் என்று சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவென கண்டறிக. விண் வெளி. கிளி என்றுடன் பொருந்தி வரும் ஒளிவரம்பு சொல் எதுவென கண்டறி. கிளி பேசும், மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும், கூகை குளரும். ரவைக்கு சித்தப்பன் காவலுக்கு போவச்சொல், அதாவது இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போவச்சொல் அப்படிங்கிறது தான் சரியான எழுத்து வழக்கு. அடுத்த கொஸ்டின் என்னன்னா குடந்தை அப்படின்னாக்கி அதுக்கு கும்பகோணம். அடுத்து சரியான ஊர் பெயர் மருவு. திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி. அடுத்து திருச்சிராப்பள்ளிக்கு திருச்சி சரியானது எடுத்திருக்காங்களா? உதகமண்டலம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி பட் இணையான தமிழ் சொல் தருக. பட் அப்படின்னா ஆனால். பிறமொழி சொல் கலவாத தமிழ் சொல் எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. கடல் நீர் உப்பாக இருக்கிறது. இதை வாசிச்சோன்னு கண்டுபிடிச்சிடலாம். கம்ப்யூட்டர் துறையில் அறிவாளத்துக்குள் இங்கிலீஷு. கந்தன் தியேட்டரில் சினிமா பார்த்தான். தியேட்டர் சினிமாலாம் வேறு. வேலைகளை எளிதாக மிஷின்கள் உதவின. இதெல்லாம் பிறமொழி சொல். சரிங்களா? ஸோ இது மட்டும்தான் நம்மளுக்கு பிறமொழி கலவாத தமிழ் சொல். ஸோ இது உங்களுக்கு இந்த 100 கொஷினும் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு ஜிகே பற்றின கண்டென்ட். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு 2025 மாடல் குரூப் 4 கொஸ்டின் சிலபஸ் வெளியிட்டிருக்காங்களா, அதை பற்றின ஒரு கண்டென்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். இலக்கியம் சார்ந்து உரைநடை சார்ந்து நம்மளுக்கு கொஞ்சம் படிக்க வேண்டியதாக வரும். இது ஒரு 85 மார்க்குள்ளே உள்ள கொஷினுக்கு எப்படி கேட்கலாம், அதை எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஒரு வீடியோ உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் டிஸ்லைக் பண்ணிடலாம். ஆனால் அதை பற்றி தெளிவான எதனால் பிடிக்கல அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் தெரிவித்தா அதை பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம திருத்திக்கலாம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியப்படுத்துங்க. இதை பற்றின விழிப்புணர்வு இல்லாமலே நிறைய பேர் புக்கே படிச்சுட்டு இருக்காங்க. கொஷினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிக்க சொல்லுங்கள். இதை பற்றின கண்டென்ட்டு புது புக்கில் இருந்தாலுமே அதிகமாக பழைய புக்கில் கவர் ஆகுது மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் பழைய புக்கும் நிறையா படிச்சுக்கோங்க. புக் பேக் அதிகமாக படிக்கணும். ஸோ கொஷினையும் நல்லா பார்த்துக்கணும். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாக்கி கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ, நன்றி.